யமுனா செஞ்ச உருப்படியான விஷயம், நிவினை ஓட ஓட விரட்டுற விஜய், கை கூட போற காவிரியினுடைய காதல். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து தான் இன்னைக்கான மகாநதி சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் கலகம் இருந்தால் தான் வழி பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதே போல தான் யமுனா சொதப்பின பல விஷயங்கள்னால இப்போது விஜய் அண்டு காவிரியினுடைய காதல் பார்த்தீங்கன்னா கை கூட போகுது. அதாவது அக்ரிமெண்ட் அடிப்படையில் காவிரியை விஜய் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் நிவின் பற்றின விஷயங்கள் தெரிஞ்சதும் காவிரி கிட்ட உன்னோட காதலை நான் சேர்த்து வைக்கிறேன், அந்த வகையில் நானும் காவிரியும் கல்யாணம் பண்ணியிருக்கிறது ஒப்பந்த கல்யாணம் தான். ஸோ அந்த டைம் முடிஞ்சதுமே உன்னை காவிரியோட நான் சேர்த்து வைப்பேன் அப்படிங்கிற மாதிரியா நிவினுக்கு விஜய் வாக்குறுதி கொடுத்தாரு. இதனால் நிவின் காவிரியை மறக்காமல் என்னைக்குனால நம்ம கூட வந்து காவிரி சேர்ந்துடுவா அப்படிங்கிற நம்பிக்கையோட காத்துட்டு இருந்து தொடர்ந்து காவிரியை காதலிச்சுட்டே வந்தார். ஆனால் போக போக விஜய் காவிரியை காதலிக்க ஆரம்பிச்சிட்டாரு. காவிரி இல்லாத ஒரு நிமிஷம் கூட தன்னால் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது விஜய் பார்த்தீங்கன்னா காவிரியை காதலிச்சுட்டு வராரு. இந்த சூழ்நிலையில தான் யமுனா கிட்ட நிவின் சொன்ன விஷயம் காவிரியை ரொம்பவே பாதிச்சிருச்சு. அதோட காவிரி விஜயோட மனசுக்குள்ளே நாம் இல்லை அப்படிங்கிறத தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இதனால் காவிரி எதையோ இழந்தது போல் தவிச்சிட்டு வர இந்த சூழ்நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக விஜய் விட்டு புரியறதுக்கும் முடிவெடுத்தாங்க. ஆனால் இப்போ யமுனா நிவின் மேலே பைத்தியக்காரத்தனமாக வச்சிருக்கிற காதல்னால தற்கொலைக்கு முயற்சி பண்ணிட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட நிவின் யமுனாவை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாரு. விஷயம் தெரிஞ்சு வந்த காவிரி யமுனாவுக்கு புரியும்படியா நிவின் என்னோட மனசில் இல்லை, அவர் எந்த நம்பிக்கையில் எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு உன்கிட்ட சொன்னாருன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆனால் எப்போ நான் விஜய்க்கு மனைவியாக தாலி கட்டிக்கிட்டேனோ அப்போவே நிவின் என்னுடைய மனசுலேருந்து நான் தூக்கி போட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை கேட்ட நிவின் பார்த்தீங்கன்னா சுக்குநூறாக உடஞ்சிட்டாரு. அதுக்கப்புறமா விஷயத்தை கேள்விப்பட்டு அங்கே வந்த விஜய் நிவினை உதாசீனப்படுத்துகிற விதமாக யமுனாவை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி, நீங்கள் போயிட்டு ரெஸ்ட் எடுத்து உங்கள் வேலையை பார்த்துக்கோங்க, நான் இங்கே இருந்து என்னுடைய குடும்பத்தை கவனிச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி நிவினை அங்கேருந்து விரட்டிட்டாரு. அதுக்கப்புறமா யமுனாவை சந்தித்து பேசும்போது விஜய்கிட்ட நிவினை காதலிச்ச விஷயத்த வந்துட்டு யமுனா சொல்லிடுறாங்க. ஆனால் நிவின் என்னுடைய காதலை ஏற்காம வேற ஒருத்தங்களை நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் விஜய் கிட்ட சொல்லிடுறாங்க. உடனே விஜய் என்ன நிவினோட மனசுக்குள்ளே காவிரி இருக்கா அதானே அப்படிங்கிற மாதிரியா அவர் கேட்கும்போது யமுனாவுக்கு பார்த்தீங்கன்னா இது அதிர்ச்சியாக இருக்குது. ஆமாம் அப்படிங்கிற மாதிரியா யமுனா சொன்ன நிலையில் அது மட்டும் இல்லை, காவிரி அக்கா மனசில் கொஞ்சம் கூட நிவின் பற்றின ஞாபகங்கள் இல்லவே இல்லை, முழுசாக நிவினை மறந்துட்டதா எனக்கு சத்தியம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாங்க. இதை கேள்விப்பட்டதுமே விஜயோட மனசுக்குள்ள பார்த்தீங்கன்னா பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி அவர் பறந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த வகையில் இனி காவிரி எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படிங்கிற உணர்வோடு அவர் சந்தோஷப்பட்டுக்கிறாரு. இதை தொடர்ந்து கூடிய சீக்கிரமே தன்னுடைய காதலை காவிரி கிட்ட தெரியப்படுத்துகிற விதமாக விஜய் எடுக்க போகிற முடிவு காவிரியினுடைய காதலும் நிறைவேறதுக்கு வாய்ப்பாக அமைய போகுது. ஸோ எனிவே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சீரியலில் யமுனாவை நிறைய பேர் வந்துட்டு பயங்கரமாக திட்டுனாலும் இப்போது விஜய் அண்டு காவேரி வந்துட்டு ஒன்று சேர்ற வகையில் உருப்படியாக யமுனா செஞ்ச விஷயம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி யமுனாவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த மகாநதி சீரியல் ரசிகர்கள் கிட்ட இருந்து அதிகமான பாராட்டு கிடச்சிட்டு இருக்குது. ஸோ எனிவே குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.